சத்தியநேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் ரோமர் நிருபத்தை படித்து கொண்டிருக்கிறோம். ரோமர் நிருபத்திலே ஒவ்வொரு அதிகாரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரோமர் நிருபத்திலே குறிப்பாக நாம் பார்க்கும்போது இந்த முழு ரோமர் புஸ்தகத்தின் கருப்பொருள் அல்லது அந்த கரு மையத்தை நாம் கண்டுபிடித்தோம். அது என்னவெனில், த காஸ்பல் மைண்ட் ரினிவல் ரிமைண்டர், அதாவது சுவிசேஷத்தின் மனம் மறுரூபமாகுதலின் நினைப்பூட்டிகள் அப்படிங்கிற தலைப்பில் நாம் பார்த்து வருகிறோம். அதாவது சுவிசேஷம் என்றாலே நம்ம மைண்டில் வரக்கூடிய ரிமைண்டர், நினைப்பூட்டி அல்லது ஞாபக குறிப்புகள், சுருக்கமாக எழுதுகிறேன் என்று அவர் கடைசி அதிகாரத்திலே எழுதுகிறார். ஸோ முதலாம் அதிகாரத்திலே பார்த்தோம், நாம் இந்த சுவிசேஷத்தின் மனம் மறுரூபல் ரிமைண்டர் என்ன என்று பார்க்கும்போது, நினைப்பூட்டி அல்லது நினைவூட்டல் நம்பர் 1, தேவனை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற அறிவு. சுவிசேஷம் முதலாவது நம்ம மைண்டில் வர வேண்டியது தேவனை குறித்ததான ஒரு சரியான பிக்சர். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம் அந்த முதல் அதிகாரத்திலே பார்த்தோம். இரண்டாம் அதிகாரத்திலே இந்த தேவனுடைய ஐஸ்வர்யம், அதாவது தேவனுடைய குணாதிசயத்தின் தன்மை, கிருபையின் இரக்கத்தின் தன்மையை குறித்து நாம் பார்த்தோம். இவ்வளோ பெரிய தேவன் நம்மளை நேசிக்கிறார் என்கிறதை குறித்து நாம் தெளிவாக ரெண்டாம் அதிகாரத்திலே பார்த்தோம். எனவே நம்ம மைண்ட் இதில் ரினுவல் ஆகணும். அவருடைய அந்த மகாபரி இரக்கத்தை குறித்து நாம் சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாம் அதிகாரத்திலே கிருபாதார பலியாக அப்படியே கிறிஸ்துவை தந்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். நாம் தேவ நீதியாக்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம். கிறிஸ்துவின் இரத்தம் நம்மளை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல, இலவசமாய் கிருபையாய் நம்மளை ரட்சித்தார். அது ஒரு கிருபாதார பலி. அவர் நம்முடைய பாவத்தை மாத்திரமல்ல, நம்முடைய வியாதியை மாத்திரமல்ல, நம்முடைய சாபத்தை மாத்திரமல்ல, மரண பயத்தை மாத்திரமல்ல, நம்முடைய எல்லா தரித்திரங்களை எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே க்ளோஸ் பண்ணியிருக்கிறார். எனவே இந்த சுவிசேஷம் என்பது நம்மளை வாழ வைக்கக்கூடிய ஒரு செய்தி. எனவே இந்த சுவிசேஷத்திலே நாம் மனம் மறுரூபம் அடைய வேண்டும் என்று அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். இப்போது இந்த நாளிலும் நாம் 4வது அதிகாரத்திலிருந்து படிக்க இருக்கிறோம். 4ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது அங்கே என்ன நடக்கிறது என்றால், 4ஆம் அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கும்போது 3வது வசனம், 4ஆம் அதிகாரத்தின் 3வது வசனம் இந்த அதிகாரத்திற்கான தலைப்பு. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? பவுலுடைய எல்லா கடிதங்களிலும் அவர் அடிக்கடி ஏதாவது ஒரு மேட்டரை டிஸ்கஸ் பண்ணும்போது உடனடியாக அவர் பழைய ஏற்பாட்டிற்கு சென்று அதை அப்படியே புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்திலே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே உள்ள ஆபிரகாம், அதாவது யோசேப்பு அல்லது தாவீது அல்லது எலியா, இவருடைய வாழ்க்கையை எடுத்து அதை புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்திலே அவர் சொல்லுகிறதை நாமும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் இந்த ஒரு பழக்கத்துக்கு நாம் வர வேண்டும். எப்போதெல்லாம் பழைய ஏற்பாட்டு பகுதியில் படிக்கிறோமோ அப்போதெல்லாம் அந்த புதிய ஏற்பாடு கண்ணாடி போட்டு படிக்க வேண்டும். பவுலை நீங்கள் அதிகமாக இந்த மாதிரி பார்க்கலாம். முதலாவது இந்த வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது 23வது வசனத்தில் நம்ம மைண்டில் வர வேண்டிய ஒரு ரினுவல், மைண்ட் ரினுவல். அது என்னென்னா, 23வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எப்பெல்லாம் ஆதியாகமத்திலேருந்து நீங்கள் வெளிப்படுத்தல் வரை படிக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்கள் மைண்டு என்ன வரணும் அப்படின்னா, இந்த வேத வாக்கியம் எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது அப்படி எடுக்கணும். அப்போ தான் மைண்டு ரினுவல் ஆகும். ஆபிரகாமின் வாழ்க்கை அவர் எழுதி கொண்டு சொல்கிறார், அது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எழுதப்பட்ட வார்த்தையை நாம் திரும்ப திரும்ப பார்க்கும்போது அதிலிருந்து நமக்கு ஒரு வெளிப்பாடு, ரெவலேஷன் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே
எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறானே. இப்பொழுது அவர் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொன்றாக அவர் எடுக்கிறார். தாவீது சொன்ன ஒரு கருத்தை அங்கே வலியுறுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் யாரை எண்ணாதிருக்கிறார்களோ அவன் பாக்கியவான். அப்போ அதை வைத்து அவர் விளக்கி கொண்டே போகிறார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துலேயும் அதை நம்ம பார்க்குறோம். சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அப்போ இந்த மாதிரி காரியங்களை அவர்கள் எழுதி இப்போது உள்ள புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்திற்கு அவர்கள் அதை கொண்டு வருகிறார்கள். 24ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிந்து எழுப்பினரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவனும் அப்படி தான் என்னன்னா, ஆபிரகாமுக்கும் அப்படி என்னன்னா, ஆனால் நமக்கும் அப்படி தான். என்ன? அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டு எழுப்பப்பட்டு இருக்கிறார். ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல்லான வேர்டு. எப்படி அவர்கள் எண்ணினார்களோ அதே போல் நாமும் எண்ண அழைக்கப்படுகிறோம். அவர் என்னுடைய பாவத்திற்காக மரித்து விட்டார், நான் நீதிமானாகும்படி எழும்பி இருக்கிறார். சுவிசேஷத்தின் மறுரூபமாகக்கூடிய காரியம். நீங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பி வைத்து இதை பார்க்கும்போது தான் இதனுடைய வெளிச்சம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதே 4ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை பார்க்கும்போது அங்கே பார்க்கிறோம், ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபெய்த். ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் நடந்த விசுவாசமாகி அடிச்சுவடு. நமக்கு அவன் தகப்பனாக இருக்கும்படி அந்த அடையாளத்தை பெற்றான். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்தது அவ்வளவு நம்முடைய விசுவாசிகளுக்கு அவர் பொருந்தி எழுதுகிறார். அதாவது அந்த சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின எல்லா காரியமும் நம்மை மாற்றுவதற்கு, நம்மை மறுரூபப்படுத்துவதற்கு. ஸோ இப்படி தான் அவர் அதில் எழுதி கொண்டே போகிறார். அப்போ இந்த அதிகாரத்தினுடைய ப்ராக்டிக்கல் டிப்ஸ், அதாவது நடைமுறை பயனை நாம் படிக்க வேண்டும். அப்போ என்ன நடைமுறை பயன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதில் இந்த தலைப்பில் நம்ம பார்க்குறோம், வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது. எப்போதுமே உங்கள் மைண்டில் எந்த ஒரு பகுதியை நீங்கள் எடுத்து படித்தாலும் அதில் ஒரு ரெவலேஷன் நாலேஜ் வரும்படியாக ஆவியானவர் துணையோடு நீங்கள் அந்த மைண்டு மறுரூபமாகிறதுல நீங்கள் தீவிரமாக இருக்க வேண்டும். இங்கே பரிசேயர்களும் வேதபாரர்களும் தங்கள் கையில் வேத புஸ்தகத்தை தான் வைத்திருந்தார்கள். ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரை எழுதின புஸ்தகங்கள் அவர்கள் கையில் இருந்தது. அவர்கள் வேதத்திலிருந்து தேவனை அறிந்தார்கள். அதாவது யூதர்கள், பரிசேயர்கள், வேதபாரர்கள் வேதத்திலிருந்து தான் தேவனை அறிந்தார்கள். இது நல்லா நீங்கள் மைண்டில் இருக்கணும். பைபிளை படித்து தேவனை இப்படி என்று ஒரு வரையறுக்குள்ளே கொண்டு வந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது பிதாவின் மீது உள்ள உறவிலிருந்து தேவனை அறிந்தார், தேவனை நமக்கு வெளிப்படுத்தினார். நல்லா நீங்கள் படிக்கணும். இதில் அவர் தான் பிதாவினிடத்தில் வந்தவர். அவர் தேவனோடு உள்ள தன்னுடைய உறவிலே, அந்த உறவிலிருந்து தான் தேவனை அறிந்தார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாமளும் வேதத்தை படிக்கணும், ஆனால் அதே நேரத்தில் நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வரணும். இன்டர்பர்சன், அதாவது ஒரு இன்டிமேசின்னு சொல்லுவோம், ஒரு நெருக்கம். அந்த தேவ உறவிலிருந்து தான் இந்த வேத வாக்கியங்களை நாம் படிக்கும்போது நமக்கு ஒரு ரெவலேஷன் நாலேஜ் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு சங்கீதத்தை நீங்கள் படிக்கிறீர்கள், ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த வார்த்தையை பார்க்கும்போதே இது எனக்குரியது அப்படிங்கிறது உங்கள் மைண்ட் தாட் வரும். அந்த ரெவலேஷன் அன்னைக்கு நீங்கள் படிக்கிற பகுதியிலேருந்து ஆண்டவரே உங்களுக்கு கொடுப்பார். ஒரு ரூத்தை படிக்கும்போதோ, சாமுவேலை படிக்கும்போதோ, அல்லது ஒரு யோனா கதையை படிக்கும்போதோ, நீங்கள் படிக்க அதில் ஒரு ரெவலேஷன் நாலேஜ் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்றால், இந்த வேத வாக்கியங்களோடு நீங்கள் நெருக்கமாக மாற இது சாத்தியமாக மாறுகிறது. அதாவது இந்த வேத வாக்கியம் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். பவுல் அப்படி இருந்தார். கண்மலைன்னு பேசினால அது ஏசு கிறிஸ்து அப்படிம்பார். பாம்பை பற்றி பேசினா அது கிறிஸ்துவை பரிச்சை பார்த்தார்கள். மண்ணாண்டு சொன்னாலே உடனே அதை கிறிஸ்துவை காயின் பண்ணுவார். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா
இன் கிரைஸ்ட் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தீவிரமாக, அப்போ தான் நம்ம வழி விலகாமல் இருக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலும். ஸோ இந்த அதிகாரம் முழுதும் நம்ம படிக்கும்போது பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாமே அது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தாட் எப்போதும் நமக்கு இருக்கணும். இயேசு கிறிஸ்து அதில் தெளிவாக இருந்தார். எழுதியிருக்கிறதேங்கிற அந்த அதில் தெளிவாக இருந்தார். எழுதியாச்சு இவ்வளோதான் அப்படின்னு அந்த பிசாசு விலகி போனான்னு நம்ம பார்க்குறோம் 3 தடவை அவர் சொன்ன உடனே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லைஃப் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அதே போல் எப்போதுமே எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்துவின் சிலுவையை நீங்கள் மையமாக வைத்து கொண்டே வர வேண்டும். எதை படித்தாலும் முழு வேதத்திலும் அந்த சிலுவையை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பிரச்சனையாயிரும். இப்போ இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் அதிகாரம் 25வது வசனம், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஸோ சிலுவையும் உயிர்த்தெழுதல் வந்துடுது, தெளிவாக வந்துடுது. ஸோ எதை படித்தாலும் எதை எழுதினாலும் இந்த அதிகாரம் முழுவதும் அவர் அந்த ஆபிரகாம் அந்த தாவீது காரியங்களெல்லாம் சொல்லிட்டு நமக்களையும் அந்த பாணிக்கு அவர் இழுக்கிறார். பிரியமானவர்களே, சிலுவையை நாம் மையப்படுத்தாவிட்டால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒரேடியாக விலகி போய்விடுவோம். பவுல் சொல்கிறார் பார்த்தீங்களா, சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் நீங்கள் அறியாதிருக்க நான் தீர்மானித்திருக்கிறேன். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் அப்படின்பார். வேத வாக்கியங்களின்படி நமக்காக அவர் மரித்தார். இதை நாம் 1 கொரிந்தியர் 15:3 படிக்கும். அப்போ எல்லாமே அவர் காயின் பண்ணுற இடத்த பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் ஆன் த கிராஸ் அண்ட் த ரெசரக்ஷன். இதுதான் நமக்கு மைய கருத்து. அவர் என்னுடைய எல்லா காரியங்களும் எடுத்துவிட்டு என்னை அவருடைய ஒரிஜினல் பிள்ளையாகவே மாற்றி வைத்திருக்கிறார். என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். அதனால் நான் பாவம் செய்ய முடியாது, பாவங்களிலே நீடித்து கொண்டு இருக்க முடியாது. அவர் என்னை அழகாக வைத்திருக்கிறார். இந்த எண்ணம், இந்த மைண்ட் ரினுவல் ஆக 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 தான் நம்ம லைஃபே டோட்டல் சேஞ்ச் ஆகும். இது அவர் எழுதிக்கிட்டே போகும்போது 6:14 நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ளாதுன்னு எழுதிடுவார். ஏன் அப்படின்னா இந்த கிருபாதார பலி என்னுடைய அந்த காரியம் நம்ம மைண்டு அப்படியே உள் வாங்குது. என்னை இவ்வளோ தூரம் அவர் நேசிக்கிறாரே. பிரியமானவர்களே, வேத வாக்கியங்கள் அது நமக்குரியது. வேத வாக்கியங்கள் அது நமக்குரியது. ஸோ 25ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறார். எனவே நம்ம காலையில் எழும்பின உடனே நான் தேவ பிள்ளை மாத்திரமல்ல, என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். அவர் எண்ணவில்லை. தாவீது வாழ்க்கையும் பற்றி பேசுகிறாரு, ஆபிரகாம் வாழ்க்கையும் சொல்லிட்டு சாரால் கற்பம் எண்ணாதிருந்தான்னு போட்டிருக்கு. இப்போ மைண்ட்லேயே வைக்கல. இதே போல் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார் என்று எழுதுகிறார். இதை நீங்கள் இன்னும் ஒரு இடத்துல படிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அவர் இந்த சிலுவையையும் கிறிஸ்துவையும் மையப்படுத்துகிறதை பார்க்கலாம். 17ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5:17, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவையெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதான, இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. இது மனிதன் செஞ்சதில்லை. தேவாலயத்தின் திரைச்சிலை நடுவில் 2ஆக கிழிந்தது. ஸோ தேவனால் உண்டானது. அவன் கல்லைந்தான், ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்திலே நினைத்த போது அவன் நீதிமானாய் மாற்றப்பட்டு பரதீசுக்குள்ளே நுழைகிறான். இதுதான் புதிய ஏற்பாட்டு சத்தியம். இதுதான் புதிய உடன்படிக்கையின் சத்தியம். அது தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகதின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், அதை ரவுண்ட் பண்ணிடுங்க, உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமது ஒப்புரவாக்கி ஒப்புரவாகதின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். திரும்ப திரும்ப வசனங்கள் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. எண்ணவில்லைன்னா என்ன அர்த்தம்னா கணக்கிலே வைக்கல, தீர்த்தார். கணக்கில் வைக்கப்படவில்லை நம்முடைய காரியங்களை. அவர் நம்மளை நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறார்.
அதனால தான் கடைசியில் முடிக்கும்போது 21 நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நீங்கள் சோர்ந்தே போகக்கூடாது. யுத்தம் முடிந்து விட்டது. யுத்தம் கல்வாரியிலே க்ளோஸ்ட், முடிந்தது. அப்படி தான் சொல்கிறார், முடிந்தது. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அது க்ளோஸ் ஆகியிருக்கு, கணக்கு தீர்க்கப்பட்டது. அவர் எண்ணவில்லை, நம்மளை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். எவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு செய்தி, எவ்வளோ சந்தோஷமான ஒரு செய்தி. முழு உலகத்தாருடைய பாவங்களையும் எண்ணாமல் அவரே எண்ணலை. நீங்கள் ஏன் கிடந்து உட்காந்து உங்கள் பழைய காரியங்களை திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குப்பையில் போடுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. இதை மறந்துடவே கூடாது. இதே அதிகாரத்தில் 21வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ரோமர் 4:21, தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அடுத்த ஒரு ப்ராக்டிக்கல் டிப்ஸ் என்னென்னா, விசுவாசத்திலே நாம் வல்லவர்களாக மாற்றப்பட வேண்டும். அது எப்படி வரோம்? இந்த வசனங்களை நம்ம திரும்ப திரும்ப மைண்ட் ரினிவல் கொண்டு வந்தது தான் இந்த சுவிசேஷம் என்ன வல்லவனாக மாற்றுகிறது விசுவாசத்திலே. இதுக்கு கீவேர்டாக 17ஆம் வசனத்தையும் சொல்லலாம். 4:17 பார்த்தீங்கன்னா இதுக்கு பேஸாக இருக்கும். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். இல்லாதவைகளை இருக்கிறவரைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். நாம் விசுவாசத்திலே ஆபிரகாமுக்கு பிள்ளையாக மாறுகிறோம். எவ்வளோ பெரிய ஈவு பார்த்தீங்களா? அதில் என்ன போட்டிருக்குன்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன். திரும்ப திரும்ப நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒன்றுமே இல்லாட்டாலும் தேவனை நாம் விசுவாசத்திலே நம்பும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சேஞ்ச் வருகிறது. இந்த அதிகாரத்தை நீங்கள் திரும்ப ஒருக்கா படித்து பார்ப்பீர்கள் என்றால் 8ஆம் வசனத்திலே தாவீதை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கு பின்பு அவர் கம்ப்ளீட்டாக ஆபிரகாம் வாழ்க்கையை எடுத்துவிட்டு கடைசியாக நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் 24 கொண்டு வர்றார். அது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தொழிந்து எழுப்பினரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அப்போ இதில் திரும்ப திரும்ப என்ன எழுத வர்றார் அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்தை படித்தாலும் அதை அப்படியே கிரைஸ்டுக்கு அப்படி கொண்டு வந்துடுறது அந்த பழக்கம். நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் டெய்லி டே டு டே லைஃப்பில் கிறிஸ்துவை அவர் எனக்காக மரித்திருக்கிறார். இந்த காரியம் உங்களுக்குள்ளே திரும்ப 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 வரும்போது, என்னை இவ்வளோக்குள்ளே நேசித்திருக்கிறாரே, என்னை இவ்வளவாய் நேசிக்கிறாரே, இந்த மைண்ட் ரினுவல், இந்த சுவிசேஷத்தின் மைண்ட் ரினுவல், அதுதான் அவர் இந்த புக்கு முழுவதும் ரிமைண்டர் பண்ணுறார். இந்த மைண்ட் ரினுவல் எனக்குள்ளே வர வர என் மனைவியை நேசிக்கிறது எனக்கு ஈஸியாக மாறுது, என் பிள்ளைகளை நேசிக்கிறது ஈஸியாக மாறுது, என்னுடைய குடும்பத்தாரை நேசிப்பது ஈஸியாகுது, என்னுடைய அயலாகத்தாரை நேசிப்பது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக மாறுகிறது. எப்போ? இந்த எண்ணம் வரும்போது, அவர் என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறாரே, என்னை அவருடைய செல்ல பிள்ளையாய் மாற்றி வைத்திருக்கிறாரே, ஸோ அவருக்காகவும் கிறிஸ்து மரித்திருக்காரே என்று சொல்லி நாம் அந்த சிந்தனையாய் மாறும்போது நம்ம மைண்டு ரினுவல் ஆயிரும். நம்மளால் யார்கிட்டையும் கசப்பாக இருக்க முடியாது. நம்மளை யாரும் புறந்தள்ளும்போது வேண்டாண்டு ஒதுக்கும்போது அந்த கல்வாரின் அன்பு அவங்கள மன்னிக்க வைக்கும். இந்த மைண்ட் ரினுவல் நம்ம எல்லாருக்கும் வேணும். இந்த சுவிசேஷம் என்னை வாழ வைக்கிற ஒரு சுவிசேஷம். அவர் என்னை நேசித்தார். அவர் நேசித்தது மாத்திரமல்ல, என்னை நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறார். நான் அவருக்கு ரொம்ப செல்ல பிள்ளையாக இருக்கேன். அதனால் என் வாழ்க்கையில் இதையே நான் திங்க் பண்ணும்போது நான் விசுவாசத்திலே வல்லவனாக மாற்றப்படுகிறேன். என்னுடைய முழு வாழ்க்கையும் சேஞ்ச் ஆகிறது கொஞ்சம் கொஞ்சமாக. பிரியமானவர்களே, திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது. அதனால் வேதம் வாசிக்கிறது மிக மிக முக்கியம்.
வேதத்தை தியானிப்பது அதை விட மிக முக்கியம். உச்சக்கட்டத்தில் பைபிளில் இப்படி வசனத்தை படித்து கிறிஸ்துவுக்குள்ளான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வது மிக மிக முக்கியம். இது எல்லாம் எப்படி வரும் அப்படின்னா, எல்லாத்தையுமே நீங்கள் பைபிள் பேஸ்டாகவே வைத்து கிறிஸ்துவை மையமாக கொள்ள 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 தான் அது அப்படியே வரும். பவுல் பரிசேயன் தான், வேதத்தை படித்தவன் தான், கமாலியல் பாதத்தில் இருந்து. ஆனால் என்று அவன் ஆண்டவரால் என்கவுண்டர் ஆனானோ அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து எனக்குள்ளே அப்படின்பா. கிறிஸ்து எனக்குள்ளே, அந்த எனக்குள்ளேன்னு வந்தது தான் அப்புறம் பைபிளில் அவர் கண்டுபிடிக்கிறார். ஓ, பேழையில் அங்கேயும் கிறிஸ்துவை பார்க்குறாரு, ஆபிரகாம் வாழ்க்கையில் கிறிஸ்துவை பார்க்குறாரு, ஒவ்வொரு தாவீதை பார்க்கும்போது அங்கேயும் கிறிஸ்துவை பார்க்குறாரு. அதாவது இதெல்லாம் நம்மளால் விளங்கிக்கிடவே முடியாது. ஆவியானவர் தான் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதனால் இந்த மைண்ட் ரினுவலில் வேதம் படிக்கிறதும் பரிசுத்த ஆவியானவர் துணையோடு அதில் நம்ம ரெவலேஷன் நாலேஜுக்கு வர்றதும், அதாவது வெளிப்பாட்டு ஞானத்துக்குள்ளே நம்ம வர்றது ஆட்டோமேட்டிக்காக அது பின்னி பிணைந்தது, அதை பிரிக்கவே முடியாது. வாக் வித் காட் அப்படிம்போது. அப்போ நீங்கள் இது நெடுகவே காலையில் ஏதோ வேத வாசத்தம் ஜோமனும் அதோ அப்படிலாம் கிடையாது, முடிஞ்சு அதெல்லாம் கிடையாது. 24 hours காட்ஸ் பர்சன்ஸ்லேயே உங்களால் இருக்க முடியும். கொஞ்சம் என்ன தான் வேலை இருந்தாலும் உங்கள் மைண்டு அந்த கிறிஸ்துவின் சிந்தையாலே நிறைஞ்சிருக்கும். தாழ்மையாக இருக்கிறது ஈஸியாக இருக்கும். கோவப்படுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது டிவைன் நேச்சர் உங்களுக்குள்ளே பில்டப் ஆகும். ஆவியின் கனிகள் தன்னால் வரும். ஸோ இதனால தான் அந்த வேதம் படிக்கிறது, தியானிக்கிறது, மனப்பாடம் பண்ணுறது, ரெவலேஷன் நாலேஜில் அதை திங்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். நம்முடைய வாழ்க்கை அடியோடு மாற்றுகிறது. ஸோ இந்த அதிகாரத்தை நாம் படிக்கும்போது இதைத்தான் நாம் பார்க்கிறோம். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? திரும்ப 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 இதே தான் அவர் கண்டுபிடிக்கிறார். இந்த வசனம் எனக்குரியது, விசுவாசத்தில் வல்லவன், ஆண்டவரை என்னையும் வல்லவனாக மாற்ற நான் ஒப்பு கொடுக்க அப்படி வந்துடணும். அவர் சொல்கிறார், நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது, நாம் நீதிமான்களாக்கும்படி அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். இது எவ்வளோ அழகாக அவர் எழுதி கொண்டு வர்றார் பார்த்தீங்களா? 1ஆம் அதிகாரத்துலேருந்து 2ஆம் அதிகாரத்தில், 1ஆம் அதிகாரத்தில் தேவன் அறிகிற அறிவுன்னு சொல்கிறாரு. 2ஆம் அதிகாரத்துக்கு அவர் வரும்போது தேவனுடைய ஐஸ்வர்யம் என்று எழுதுகிறாரு. 3ஆம் அதிகாரத்தில் இது கிருபாதார பலி அப்படிங்கிறாரு. இந்த சுவிசேஷம் அது ஒரு கிருபாதார பலி. இப்போ சொல்கிறாரு, வேத வாக்கியமே அந்த ஃபோக்கஸ் தான் கொடுக்குது, கிரைஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்கிறார். தொடர்ந்து நாம் அடுத்த வாரத்தில் 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது நாம் தீர்மானம் எடுக்கணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு வயசு எத்தனையோ அத்தனை தடவையாவது வேதத்தை படிக்கணும். உங்கள் பைபிளை எடுத்து முன்னாடி எழுதி வைங்க. எனக்கு வயசு எத்தனையோ அத்தனை தடவை வேதம் வாசிப்பேன் போட்டிருக்கு. அதில் ஒரு கையெழுத்து போட்டு இன்றைக்கி டேட்டை போட்டு வச்சுருக்கு. உங்களுக்கு 40 வயசுனா ஒரு அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 3 அதிகாரம் 5 அதிகாரம் படிச்சிங்கன்னா ஒரு வருஷத்தில் 2-3 தடவை முடிச்சிடலாம். லீவு நாளெலாம் வரும்போது புக்காக வாசித்திங்கன்னா புக்காக வாசித்திங்கன்னா அப்படியே. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வாசிக்க தான் உங்களுக்கு மெடிடேட் பண்ண முடியும். இந்த மெடிடேட் பண்ண தான் இந்த ரெவலேஷன் நாலேஜை ஆவியானவர் உள்ளேருந்து வெளிப்பாட்டு ஞானத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை வாழ வைக்கும். ஸோ நம்ம லைஃபே வாட் டஸ் த பைபிள் சே, வாட் வுட் ஜீசஸ் டூ, இந்த 2ல் தான் வரணும். ஒன்று ரிட்டன் வேர்டு, அடுத்தது லிவிங் வேர்டு. எழுதப்பட்ட வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் தான் ஜீவ வார்த்தையாக கிறிஸ்து நம்மளிருந்தே வார்த்தையாக வெளிப்படுற அந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ லிவிங் வேர்டு, ஜீவ வார்த்தை, இந்த 2மே நமக்கு பின்னி பிணைஞ்சு வரணும். வெறுமனே பைபிள் மட்டுமே நீங்கள் வாசிட்டே இருந்தீங்கன்னா கிறிஸ்து இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் வேத பாரகர்களையும் பரிசேயர்களையும் அது உண்டாக்கிவிடும். ஆனால் கிரைஸ்ட் ஜாயிண்ட் அடிக்கும்போது தான் த பவர் ஆஃப் கிரைஸ்ட், த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் உங்கள்கிட்ட இருந்து அந்த வார்த்தையின் வல்லமை வெளிப்படும். வார்த்தை மாத்திரம் வராது, அதை உறுதிப்படுத்துவதற்கு அடையாளங்களும் அற்புதங்களும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஜெபித்து கொண்டிருக்கும் போதே, இந்த செய்தியை கேட்கும் போதே உங்கள் பிராபலத்திலேருந்து நீங்கள் விடுதலை ஆகி கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு நீங்கள் வருவீங்க. ஸோ ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். நாம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தை இன்னும் ஜீவனாக இருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும்
உம்முடைய விசுவாசம், உண்மையிலே விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்படுகிறபடினாலே நன்றி. எல்லா பாடுகளும் பிரச்சனைகளும் ஆண்டவர் அடியோடு இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக ஆண்டவர். எல்லா பலவீனங்களும் வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும் ஆண்டவர். டிவைன் பீஸ், டிவைன் கேரக்டர், டிவைன் ஹீலிங் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.